வணக்கம். குறிப்பாக இன்றைய நிலையில் மத்திய கிழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இந்த பதிவில் சில விடயங்களை பேச போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது ஈரானின் மிக முக்கியமான இடங்கள் மீது தாக்குதலை நடத்தி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈரான் சொத்துக்களை முடக்கி அந்த ஈரானுடைய கதையை முடித்துவிட வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் இப்போது பிரிக்ஸ் அமைப்புகள் மூலம் ஈரான் மீண்டும் தன்னை கட்டமைத்துக் கொள்ள வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஈரான் விடயத்தில் அமெரிக்கா நடந்து கொள்வது கொஞ்சம் கூட சரியே இல்லை என்ற ரீதியில் பல நாடுகளும் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் உலக நாடுகள் இதை சொல்லியும் கூட ஆயுத தாக்குதலை தாண்டி பொருளாதார ரீதியிலான தாக்குதல்களை அமெரிக்கா தொடர்ந்து வருகிறது. ஈரானுடைய கச்சா எண்ணெயை விற்றுத்தான் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தது. இதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானிடம் எண்ணெய் வாங்குவீர்களாக இருந்தால் அதை நாங்கள் அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ரீதியிலும் வர்த்தகம் எங்களுடன் செய்ய முடியாது என்ற ரீதியில சொல்லிவிட்டிருக்கிறது. இது ஈரானுடைய பொருளாதார தடைகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியா போன்ற நாடுகள் எண்ணெய் வாங்குவதை ஈரானிடமிருந்து நிறுத்தி இருக்கிறது. இதனால் ஈரான் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்திருந்தது. அதே போல ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னா SWIFT என்று சொல்லப்படுகின்ற பண பரிவர்த்தனையினுடைய சிஸ்டம் தேவை என்று சொல்லலாம். இதனை அமெரிக்கா தான் வைத்திருக்கிறது. எனவே இந்த அமைப்பில் இருந்து ஈரானை அமெரிக்கா விலக்கி இருக்கிறது. இதனால நேரடி முதலீடுகள் ஈரானுக்கு வரவில்லை. சொந்தமாக வர்த்தகம் செய்யவும் முடியவில்லை. இப்படியாக ஈரானை எல்லா பக்கமும் தாக்கி இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கிற போதுதான் பிரிக்ஸ் வங்கியில் ஈரான் உறுப்பினராக கூடிய முடிவை எடுத்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மத்திய வங்கி மாதிரி ஈரானில் சென்ட்ரல் பேங்க் இருக்கிறது. இந்த வங்கியினுடைய ஆளுநர் அப்துல் நாசர் ஹேமதி பிரிக்ஸ் வங்கியுடன் ஈரானை இணைய இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். கடந்த 2024 ஆண்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்து விட்டது. எனவே பிரிக்ஸ் வங்கியுடன் இணைப்பது என்பது மிக சுலபமான விடயமாக தான் இருக்கிறது. இந்தியா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து போன்ற நாடுகள் கூட இந்த வங்கிகளில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இந்த வங்கியில் இணைந்தால் மற்ற நாடுகளுடன் வியாபாரம் செய்ய அமெரிக்க டாலர் வேண்டியதில்லை என்று சொல்லலாம். சொந்த நாணயங்களூடாகவே பொருட்களை வாங்கலாம், விற்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஈரானுடைய பணமான ரியால் மதிப்பு அதிகரிக்கும். அது மட்டுமன்றி புதிதாக வரக்கூடிய நாடுகளும் பிரிக்ஸ் வங்கி கடன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வீதிகள் புனரமைப்பதோ இல்லாட்டி துறைமுகங்களை அமைக்கவோ மின்சார உற்பத்தியோ இப்படியான அடிப்படை விடயங்களை செய்து கொள்ள குறைந்த வட்டியில இந்த பிரிக்ஸ் வங்கிகளிடமிருந்து கடனை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். இந்த கடனை பெறுவதும் என்பது மிக இலகுவான ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக பலப்படுத்திக் கொள்ள ஈரான் பிரிக்ஸ் நாட்டில் இணைந்தாலும் இது அமெரிக்காவிற்கு இழப்பாக இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா இந்த பிரிக்ஸ் வங்கியினுடைய நோக்கமே அமெரிக்காவினுடைய டாலரை குறைப்பதுதான். அது மட்டுமின்றி ஏற்கனவே இந்த வங்கியில மிகப்பெரிய நாடுகள் துணையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எண்ணெய் ஏற்றுமதிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய ஈரான் உள்ளே வருவது என்பது ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த அடியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியாக மத்திய கிழக்கில் போர் நிலைமை என்பதை தாண்டி பொருளாதார ரீதியிலான தங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் ஈரான் தரப்பில் இருந்து முன்னெடுக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில விடயம் தொடர்பாக இந்த பதிவில் பார்த்திருப்போம். மற்றும் ஒரு பதிவில் இணைந்திருப்போம். நன்றி.